வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் பொளிச்சது. ரொம்பவே சுவையான இந்த மீன் பொளிச்சதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு சங்கரா மீன் வச்சு தான் இந்த மீன் பொளிச்சது பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல கலந்து எடுத்துப்போம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இது மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு. இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இதை நல்ல ஒரு இலகின மசாலாவை நம்ம கலந்து எடுத்துப்போம். மசாலா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இலகின பதத்தில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக நம்ம கலந்தோன்னா அப்புறமா நம்ம மீனை வறுக்கும்போது தண்ணியாக ஓடி வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு மிதமான இலகின பதத்தில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன்களை போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம். நான் சங்கரா மீனோட தலைப்பகுதியெல்லாம் இன்றைக்கி ரிமூவ் பண்ணிவிட்டேன். வால் பகுதியிலையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு செதில்களெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டு இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணினோன்னா நீச்சு வாசனை இல்லாமல் கரெக்டாக இருக்கும் மீனோட வாசனை. நம்ம ரெடி பண்ண மசாலா 6 மீன் துண்டுகளுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி இதை ஊற வைக்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதை ஊற வைக்காம தான் உடனே போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். நான் வாழை இலையை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இந்த வாழை இலையை இது மாதிரி நெருப்பில் காமிச்சு நல்லா இதை வாட்டி எடுத்துப்போம். இது மாதிரி வாழை இலையை வாட்டி எடுத்து பண்ணும்போது நமக்கு மீனை இது உள்ளே வச்சு மடிக்கும்போது ஈஸியாக மடிக்க வரும். இப்போ இந்த வாட்டி எடுத்த இலையில் மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா வச்சு தேவைப்பட்டால் மறுபடியும் அந்த மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு இது மாதிரி சுருட்டி நம்ம இதை மடித்து வச்சுடுவோம். தேவைப்பட்டால் நீங்கள் வாழை நார் போட்டு கட்டி வைக்கலாம். நான் இன்றைக்கி வாழை நார்லாம் எதுவும் கட்டாமல் அப்படியே டைரெக்டாக தான் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை நல்லா இது மாதிரி சுற்றி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழை இலையை இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நல்லா அடுக்கி விட்டுடுவோம். அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஃப்ளேமை பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் இது மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சு நல்ல இதை ரொம்ப கருப்பாக ஆகக்கூடாது. வாழை இலை டார்க் ப்ரௌனாக ஆகலாம், ஆனால் கருப்பாக ஆகக்கூடாது. நல்லா இதை திருப்பி திருப்பி போட்டு இடத்த மாற்றி மாற்றி வச்சு எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி இதை வறுத்து எடுத்துப்போம். வாழைலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ரெடி ஆகிடுச்சான்னு பிரித்து பார்ப்போம். நம்மளோட மீன் பொளிச்சது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். சங்கரா மீனே இந்தளவுக்கு டேஸ்ட்டாக அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.